என்னங்க இது குழந்தை மாதிரி? எழுந்துருங்க மாமா. கயல் வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்ள, வாங்க. வாங்க மாமா. ஏன் மாமா முட்டி போட்டுட்டு இருக்கீங்க? அக்கா ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுத்துச்சா? சும்மா இருங்க. ஏய் அப்படிலாம் இல்ல, சும்மாதான். மாப்ள உட்காருங்க. சரி, நீ உட்கார மலரு. எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கேன் அத்தை. ஆமா, உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? பிபி எல்லாம் குறைஞ்சிருச்சா? பரவாயில்ல மாப்ள, மாத்திரை போட்டு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். போன வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சுதா? ஓரளவுக்கு தான் முடிஞ்சது அத்தை. அதுக்குள்ள என் பாப்பா என்ன இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. உங்க பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாலே சுத்தி இருக்கிறவங்கள மறந்துடுவீங்க. இதுல பாப்பா வேற பிறந்துருச்சுன்னா இந்த உலகத்தையே மறந்துடுவீங்களே மாமா. உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே. சும்மா ரெடி. வந்தது வராததுமா மாப்பிள்ளை ஏன் கிண்டல் பண்ற? அத்தை விடுங்க அத்தை, என் குழந்தைய என்ன கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ண போறாங்க? அப்படி சொல்லுங்க மாமா. ஏய் போதும் வாய் பேசுறது. போய் மாமாக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நீ போய் எடுத்துட்டு வாமா. மாமா வெயிட் சூட்கேஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. பொண்டாட்டிக்கும் குழந்தையாளுக்கும் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நான் பாக்கணும். சரி கயல், நான் உங்க எல்லாரையும் சுத்தமா மறந்துட்டேன். அது பாப்பா ஞாபகமாவே இருந்துச்சா, அதனால சுத்தி சுத்தி எல்லாமே பாப்பாவுக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க, பாப்பாக்கு வாங்கினதெல்லாம் சரிதான், ஆனா ஏன் எல்லாம் பொண்ணுக்கு போடுற மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா எனக்கு நிச்சயமா பொண்ணு தான் பிறக்கும். எனக்கு என்னமோ பையன் தான் பிறக்கணும் தோணுது. இல்ல 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 இல்ல, பொண்ணு தான் பிறக்கும். இல்ல பையன் தான். இல்ல பொண்ணு தான். எதுக்கு இப்ப அடிச்சுக்கிறீங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெட்ட புள்ளைய பெத்து கொடுக்கா. ஒரே பிரசவத்துல வேலை முடிஞ்சிடும். அப்படியா? அதுவும் சூப்பரான ஐடியா தான். மலரு, எங்க வீட்டுக்கு நீ இன்னும் தகவல் சொல்லல. நீங்க தான் என்ன சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. சரி, நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு போலாம். அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆயிடு. மாப்ள, நீங்க மட்டும் போய் சொன்னா போதாதா? அத்தை, அது எப்படி? ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாதானே நல்லா இருக்கும். மாமா, நீங்க ஊருக்கு போன 2வது நாளே அக்காவை உங்க வீட்டு ஆளுங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. துரத்திட்டாங்களா? ஆமா. மலரு, இவ என்ன சொல்றா? உன்னதான் கேக்குறேன், முதல்ல பதில் சொல்லு. இவ சொல்றதெல்லாம் நிஜமா? மாமா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாருல, எதுக்கு இன்னும் மறைச்சுக்கிட்டு? எல்லாத்தையும் சொல்லிடுக்கா. சொல்லு. கையில் சொல்றது உண்மைதாங்க. மது ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த அன்னைக்கு, இனிமேலும் இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. எப்போ இவ தவச்சு கல்யாண மேடையில வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாலும் அப்பவே இந்த உறவு முடிஞ்சு போச்சு. நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா இவ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இவ என் முன்னாடி வந்து நிக்கிறப்பெல்லாம் இவ தங்கச்சி செஞ்ச துரோகம் தாப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இவளை வீட்டை விட்டு அனுப்புறதுதான் மயிலுக்கு கொடுக்கிற தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. எல்லாரும் ஏன் என்கிட்ட மறைச்சிக்கிட்டு தான் தெரியல. அதெல்லாம் மாப்ள, வெளியூர்ல நீங்க ஒரு வேலையா போயிருக்கீங்க. அந்த நேரத்துல உங்க எதுவும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான் நாங்க யாரும் எதுவும் சொல்லல. சரிங்க அத்தை, போனதை விட்டுருங்க. எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போதில்ல. இந்த விஷயத்தை கேட்டா போதும், அப்பா அம்மான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
அத்தையாவ போற சந்தோஷத்துல மது கூட மனசு மாறிடுவா அத்தை. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு மலரை கூட்டிக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன். அங்க ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். வாங்க சின்ன முதலாளி. ஏய் கோபி, நீங்க எப்போ வந்தீங்க? சாயந்தரம் தான் முதலாளி வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆம். விஷயம் கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் முதலாளி. கோபி, இனிமே நான் முதலாளிலாம் கூப்பிட வேண்டாம், ஜீவான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. முதலாளி அது எப்படிங்க, அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. கோபி, ஜீவான்னு கூப்பிட ஆரம்பிங்க, அதுவும் பழகிடும். மலர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்தே சொல்லியிருக்கணும். எனக்கு இப்பதான் கொஞ்சம் வேலை முடிஞ்சது, அதனாலதான் இந்த நேரத்துல வந்து விஷ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் மயங்கி விழுந்தப்ப கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அட என்னங்க நீங்க, இதுல என்ன இருக்கு? ஒரே காம்பவுண்ட்ல இருக்கோம். இந்த உதவி கூட செய்யலனா எப்படி? உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. இந்தாங்க, ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப நல்லா தேத்துங்க, சரியா? அம்மா, உன்கிட்ட செயின் அடிச்சாங்கல்ல, அதை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்கம்மா. இப்ப அதான் வைரலா ஓடிட்டு இருக்கு. இங்க பாரு. ஆன்ட்டி கிட்ட செயின் அடிச்சிட்டாங்களா? மயில, நீ என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல. சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இப்ப இது எதுக்குன்னு விட்டுட்டேன் சார். ஆன்ட்டி, உங்களுக்கு எதுவும் அவ்வளவு இல்ல? இல்லப்பா, ஒண்ணு ஆகல. இழுத்த வேகத்துல கீழே விழுந்துட்டேன். ஆனா அடி ஒண்ணும் படல. உடம்புதான் கொஞ்சம் வலியா இருக்கு. மயில, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கொடுத்தாச்சு சார். செயின் ஸ்நாச்சிங் கும்பல பிடிக்கிற பொறுப்பை அவங்க என்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கயல், அந்த வீடியோ காட்டுங்க. ஏய் கொடு. ஏதோ சார். என் பொண்ணு கண்டிப்பா அந்த செயினை மீட்டு கொடுத்துருவான்னு நான் நம்புறேன். மயில, உனக்கு இந்த விஷயத்துல என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன், சரியா? உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா தயங்காம கேளு. நான் இந்த வீட்டு மருமக. அத்தையோட செயின் போனதுக்கு நானே பெருசா வருத்தப்படல. ஆனா முதலாளி ஓவரா பம்புறாரு. இது சரியில்லையே. மாமா, இங்க பாத்தீங்களா? அக்கா இந்த சமயத்துல சத்தா சாப்பிடணும்னு பழம் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா நீங்க பிறக்காத குழந்தைக்கு Dress பொம்மைன்னு வாங்கி சொதப்பிட்டீங்க. யாருக்கு என்ன வாங்கணும்னு சார பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலாளி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னையும் முக்கிய கேட்டீங்களே. கோபி, கயல் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க. என் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேனா? இவருக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலைலாம்? இவர் எதுக்கு இந்த வீட்டு மாடியில் வந்து தங்கணும்? அத்தைக்கு ஒண்ணுனா பொங்கணும், என் பொண்டாட்டிக்கு பழம்லாம் வாங்கிட்டு வரணும். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. முதலாளி. சொல்லுங்க கோபி. ஒண்ணுல முதலாளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. அது முதலாளிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவர்கிட்ட சண்டை போட்டீங்க? அதுவா, அதெல்லாம் பெருசா எந்த காரணமும் இல்ல கோபி. எவ்வளவு நாளைக்கு தான் அப்பாவோட நிழலியா இருக்கிறது? அதான் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாமேன்னு தோணுச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதான் சின்னதா ஒரு சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். நீங்க வசதியா இருந்தே பழக்கப்பட்டவங்க, உங்களுக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்காத முதலாளி? முடியும் முடியாதுங்கிறதுலாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் கோபி. நம்ம மனசு வச்சோன்னு வைங்களேன், பிளாட்ஃபார்ம்ல கூட சந்தோஷமா இருக்க முடியும். இந்த குடும்பத்துக்கு ஆம்பளை துணையா நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைச்சேன். திடீர்னு இவரும் வந்து நுழைஞ்சிட்டாரு.